பேஜ் நம்பர் 269 அனஸ்தீசியா அண்ட் பெயின் ரிலீஃப். ஃபர்ஸ்ட் அதை வந்து ஹிஸ்டரியில பாத்துக்கேன், எல்லாம் தெரிஞ்சதுதான். அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட் இது பண்ண ட்ரை பண்ணது வந்து வில்லியம் மோர்டன், லோக்கல் டென்டிஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதை வச்சுன்னா ஈத்தரை வச்சு வாஸ்குலர் டியூமர் ஆன் ஹிஸ் நெக், ஆன் த பேஷன்ஸ் நெக், அதை வச்சு அவர் வந்து பண்ணாரு. ஓகேவா? அடுத்து வந்து இது அந்த டேபிள் 18.1 பாத்துக்கங்க. அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரோபோஃபால் வந்து டை ஐசோப்ரோபைல் ஃபினால். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் இண்டக்ஷன், better hemodynamic stability, blunting of autonomic reflexes and ability to use as a continuous infusion அப்படிங்கிறாங்க. சோ வந்து ஸ்மூத்தா இண்டக்ஷன், சோ ப்ரோபோஃபால் இஸ் இண்டக்ஷன் ஏஜென்ட். முக்கியமான பாயிண்ட், அதாவது இது வந்து ரொம்ப அல்ட்ரா சொன்னீங்களா? அதாவது இது வந்து அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் ப்ரோபோஃபால். சோ வந்து நம்ம ஸ்மூத் இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட் ஆக்டிங் அப்படிங்கறதுனால நம்ம இதை அனஸ்தீசியாக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்டினியூஸ் இன்ஃபியூஷனா யூஸ் பண்ணணும். இது நோட் பண்ணிக்கங்க. அடுத்து தியோபென்டோன், இது வந்து ஒரு பார்பிச்சுரேட் ரேபிட் இண்டக்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா மயோகார்டியல் டிப்ரெஷனை காஸ் பண்ணி கார்டியாக் அவுட்புட் வந்து கம்மியாகும். ஓகேவா? அதே மாதிரி டிக்ரீஸ் இன் இன்ட்ராக்ரேனியல் பிரஷர் கம்மியாகும். ஓகேவா? இந்த பிபி கம்மியாகிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து எட்டாமிடேட் ஸ்டீராய்டு டெரிவேட்டிவ். இது வந்து குட் ஹீமோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, brief duration of action but concern over adrenocortical suppression. So simple, அதாவது இது ஒரு ஸ்டீராய்டு, சோ வந்து adrenocortical suppression பண்ணுது அப்படினா வச்சுக்கோ. அடுத்து கீட்டமைன் பாத்தீங்கன்னா இது என்னன்னா எக்ஸலென்ட் அனல்ஜீசியா, மேக் இட் an ideal choice of field anesthesia. சோ field anesthesia என்ன யூஸ் பண்ணுவேன்? கீட்டமைன். அதே மாதிரி எமர்ஜென்சி ஆஃப் டெலிடேம் இருக்கு கீட்டமைனோட, அதோட எக்ஸலென்ட் அனல்ஜீசியா. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. ஜெனரல் அனஸ்தீசியா, அதுக்கு மேலாம் எதுவும் இல்ல. ஜெனரல் அனஸ்தீசியால ஃபர்ஸ்ட் டேபிள் இது கேட்கலாம். ஜெனரல் அனஸ்தீசியா ட்ரையட் என்னன்னா ஃபர்ஸ்ட் அம்னீசியா, லாஸ் ஆஃப் அவேர்னஸ் எழுதிடலாம். அடுத்து அனல்ஜீசியா, பெயின் ரிலீஃப். அடுத்து மசில் ரிலாக்ஸேஷன் மட்டும் பாத்துக்கணும். அடுத்து அது கீழே இந்த சாப்டர் வந்து ரொம்ப சின்ன சாப்டர், ஆனா அந்த எல்லா லைன்ஸுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் ஆஃப் ஜெனரல் அனஸ்தீசியா இஸ் மோஸ்ட் frequently done by intravenous agents. So propofol has replaced thiopentone as most widely used induction agent and can be used as maintenance of anesthesia. Other infrequently used intravenous agents include etomidate, ketamine. Newer agents based on benzodiazepines receptor agonist, etomidate derivatives and force-propofol are still in experimental stage. Note பண்ணிக்கங்க. அடுத்து inhalation induction using agents such as non-pungent, அதாவது sevoflurane is useful in children. அதே மாதிரி needle phobic adults and those in whom difficult airways is anticipated. But இதெல்லாம் யூஸ் பண்ணா these are higher risk of developing airway obstruction. அடுத்து ரெண்டு important points. ஒன்னு வந்து rapid sequence induction, அதாவது using a predetermined dose of intravenous anesthetic agent together with rapidly acting muscle relaxant is used in those with high risk of regurgitation in order to secure the airway quickly. Commonly needed in emergency surgery. It is also technique of choice in non-emergency surgery in patient with delayed emptying of stomach. The சீக்கிரமா ஆஸ்பிரேட் ஆகிறவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணலாம். ஸோ ரேபிட் சீக்வன்ஸ் இண்டக்ஷன்னா ஃபாஸ்டா இண்டக்ஷன் பண்றது. அடுத்து வந்து டோட்டல் இன்ட்ராவினஸ் அனஸ்தீசியா அப்படின்னா it is becoming popular following introduction of propofol and the ultra short acting opioid remifentanil. So ultra short acting opioid remifentanil, the lack of cumulative effect, better hemodynamic stability, excellent recovery profile and concerns over environmental effects of inhalation agents that made TIVA an attractive choice. So வந்து இவால வந்து is routinely used to வந்து neurosurgery, airway laser surgery and CABG and day care anesthesia. இப்ப டே கேர்ல பார்த்ததுதான். டே கேர்ல வந்து ப்ரோபோஃபால் ஏன்னா ஷார்ட் ஆக்டிங் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அதாவது எஃபெக்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ நியூரோ சர்ஜரி, ஏர்வே லேசர் சர்ஜரி, சிஏபிஜி, டே கேர். அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா ஆன் தி அதர் ஹேண்ட் கேன் பி டன் யூசிங் கண்டினியூஸ் இன்ஃபியூஷன் ஆஃப் இன்ட்ராவினஸ் ஏஜென்ட் propofol or inhaled vapors such as isoflurane, sevoflurane, desflurane. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கேன். propofol வந்து அனஸ்தீசியாவோட மெயின்டெனன்ஸா யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸ் இன்ஃபியூஷனா கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்து வந்து இது ஏன் வந்து நியூரோ சர்ஜரி இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான், டிக்ரீஸ் ஐசிபி, அதுக்காக யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து அது வந்து அடுத்து வந்து யூஸ் ஆஃப்
nitrous oxide is declining despite its analgesic and weak anesthetic properties due to concerns over post-operative nausea and vomiting. So nitrous oxide வந்து cause பண்ணுது. So it is also increase the size of air bubble, causing adverse effects. For example, in eye, ear, and abdominal surgery. Finally, it is possibly mutagenic and is a powerful greenhouse gas. அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அனஸ்தீசியா மெஷின், அனஸ்தெட்டிக் மெஷின் பாத்துக்கங்க. அது டோட்டல் இன்ட்ராவெனஸ்ல எப்படி பம்ப்ல வந்து அது எப்படி கொடுக்குறதுன்னு பாத்துங்க. இந்த மிஷின் பேர் என்ன தெரியுமா? வாய்டிஸ் தான். வாய்டிஸ் apparatus அப்படிங்க. வாய்டிஸ் மிஷின் அப்படிங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏர்வே டியூரிங் அனஸ்தீசியா. இதுல வந்து அதாவது இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண அனஸ்தீசியா கொடுக்கும்போது லாஸ் ஆஃப் மசில் டோன் இருக்கும். பேஷண்டோட ஏர்வே வந்து அதனால இருக்காது. மசில் வந்து பேரலைஸ் ஆயிரும். டயஃப்ரம் அந்த மாதிரி மசிலா பேரலைட் ஆகும். பேஷண்ட் வந்து அவனால பீட் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன பண்ணானா ஹெட் டில்ட், சின் லிஃப்ட், த்ரஸ்ட் மேனுவர்ஸ். அதாவது இதெல்லாம் எப்ப பண்ணணும்னா சப்போஸ் அனஸ்தீசியா கொடுத்துட்டோம், அந்த இன்டிபேட் பண்றதுக்கு லேட் ஆகுது, அந்த சமயத்துல இந்த ஹெட் டில்ட், சின் லிஃப்ட், ஜா த்ரஸ்ட் பண்ணி அந்த ஓரல் ஏர்வே வச்சு ஆக்சிஜன் கொடுத்தோம்னா அதுவும் வந்து இன்குபேஷனுக்கு ஈக்குவலா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிரிட்ஜிங்க்கு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து laryngeal mask airway or endotracheal tube are then inserted, then the patient is allowed to breathe spontaneously or ventilated during the procedure. அடுத்து the addition of cuff to the endotracheal tube facilitates positive pressure ventilation and protects the lung from aspiration and regurgitation of gastric contents. அடுத்து supraglottic airways, laryngeal mask airway. இதுல வந்து ஒரிஜினல் எல்லாமே இஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் வந்து நார்மலா இந்த ட்ரெடிஷனலா யூஸ் பண்றது supraglottic airway. The mask with an inflatable cuff is inserted via mouth and produces a seal around the glottic opening, providing a very reliable means of maintaining the airway. Its placement is less irritating and less traumatic to the patient airway than endotracheal tube intubation. The technique can be easily taught to a non-anesthetist and paramedics and can be used as an emergency airway management tool. Several varieties of first generation LMAs are available, including classic LMA and flexible LMA. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் ஃபிளெக்சிபிள். அடுத்து வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஜெனரேஷன் கொண்டு வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோசீல் எல்லாமே, ஐஜெல் எல்லாமே, சுப்ரீம். அதாவது இது வந்து ப்ரோ, சுப்ரீம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா அது செகண்ட் ஜெனரேஷன். ஓகேவா? அடுத்து தீஸ் டிவைசஸ் யூஸ்வலி ஹேவ் அன் இன்பில்ட் பைட் லாக் and an esophageal drain tube அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து they can be used for ventilation of the lungs at higher inflation pressure and more suitable for patients with higher body mass index, obesity. And there are modified versions of LMA including intubating LMA, ILMA இருக்கு, that allow blind technique in aiding insertion of tracheal tube in difficult situations. Okay, அதுக்கப்புறம் there is increasing evidence that second generation device வந்து good safety efficacy இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரிப்ளேஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்து ஃபிகர் 18.3 பாத்துக்கங்க. அதுல வந்து எப்படி எல்லாமே இருக்கும். அது இன்ஃபிளேட்டபிள் கர்வ்ஸ் இருக்கு. அது வந்து பிளாக் பண்ணதெல்லாம். அடுத்து டிஃபிகல்ட் இன்டிபேஷன். டிஃபிகல்ட் இன்டிபேஷன் இப்போ இன்டிபேஷன் பண்றோம், சரியா இன்டிபேட் பண்ண முடியல. அதனால அந்த சமயத்துல வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ மசில்லாம் பேரலைஸ் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல கேட்டஸ்ட்ரோபிக் ஹைப்போக்சியா வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து நடுவில் ஒரு கொடுத்துருக்கோம், ஃபைப்ரோ ஆப்டிக் இன்டிபேட்டிங் பிராங்கோஸ்கோப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா இன்டிபேஷன் பண்ண முடியும். அதுதான் அதுல ஒரு பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் கீழே லரிங்கோஸ்கோப் கொடுத்துருக்கோம் பாருங்க, மெக்கின்டோஷ் லரிங்கோஸ்கோப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதான் நம்ம பீடியாட்ரிக்ல பார்த்தோம்ல, பீடியாட்ரிக் சர்ஜரியில பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் பிளேட் யூஸ் பண்ணுவோம். அது ஏன்னா அந்த ஏர்வேக்காக ஸ்ட்ரெயிட் பிளேட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து அடுத்துக்கு வந்து கர்வ்டு. அடுத்து ஃபிகர் 8, நெக்ஸ்ட் பேஜ் ஃபிகர் 18.5 எண்டோட்ராக்கியல் டிவைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருக்கான், இன்னும் தேவையில்லை. அடுத்து வந்து கீழே வந்து ஃபைப்ரோ ஆப்டிக் இன்டிபேட்டிங் பிராங்கோஸ்கோப் பார்த்துங்க. அது கீழே double lumen tubes and endobronchial tubes are used in procedures such as thoracoscopic pulmonary esophageal surgery to allow collapse of one lung, while ventilating the another. So for the ease of surgery, their use is also essential to isolate a healthy lung, like a healthy lung in pneumothorax and in case of bronchopulmonary fistula. Yeah. Ventilating bronchoscope or endobronchial catheters can be used in maintaining oxygenation during laryngotracheal surgery, or bronchoscopy by using intermittent jets of oxygen. அடுத்து இந்த கீழே சம்மரி பாக்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். அதாவது செகண்ட் Giddle's airway holds the tongue forward but does not prevent aspiration. Giddle's airway ட்ரங்க் வந்து பொசிஷன்ல இருக்கும், பின்னாடி ஃபால் ஆகாம, பட் வந்து டஸ் நாட் ப்ரிவென்ட் இது. அடுத்து வந்து வேற ஒன்றும் இல்லை. அடுத்து சம்மரி பாக்ஸ் 18.5, அதாவது காம்ப்ளிகேஷன் ஆஃப் இன்டிபேஷன் தெரிஞ்சதுதான். ஃபெயில்டு இன்டிபேஷன், ஆக்சிடென்டல் பிராங்கியல் இன்டிபேஷன், அதாவது ஒரு ரைட்ல லெஃப்ட்லயே போயிடலாம். எந்த பிராங்கை வந்து ஷார்ட்டா இருக்கும், இது வந்து லென்த்தா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல சார். அதாவது ரைட் வந்து உங்களுக்கு ஷார்ட் கொஞ்சம் மேல இருக்கும், லெஃப்ட் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், அப்படிதானே சார்?
ரைட் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைட். ஓகே, அதாவது சோ இன்டிபேட் பண்ணும்போது மோஸ்டா ரைட்டுக்குள்ள தான் போகும்னு சொல்றாங்க. ஓகே, ரைட்ல தான் போகும் மோஸ்ட்லி. அடுத்து ட்ராமா டு ப்ளீச் ஃபேரிங்ஸ் லாரிங்ஸ். At the aspiration of gastric contents during intubation, disconnection of blockage and kicking up to delayed tracheal stenosis. So delayed tracheal stenosis வரலாம். At the muscle relaxation and artificial ventilation. At the second para, neuromuscular blocking agents are broadly classified into depolarizing and non-depolarizing. At the succinylcholine is most commonly used depolarizing agent. So one தான் depolarizing இருக்கு, succinylcholine மறந்துடாதீங்க. It binds to the nicotinic acetylcholine receptors, resulting opening of the cation channel, leading to depolarization and rapid relaxation of muscle. So depolarization பண்ணி muscle relaxation, அதாவது concept muscle relaxation. இது வந்து depolarize பண்ணி muscle relax பண்ணுது. அடுத்து despite its adverse effects such as hyperkalemia, muscle pain, anaphylaxis and potentially life-threatening malignant hyperthermia. Succinylcholine malignant hyperthermia. But it is still widely used. ஏன் அப்படின்னா weak onset and short duration of action. அது போக இதுக்கு reversal agent தேவையில்ல, spontaneous recovery. சக்ஸா. These properties are useful where rapid endotracheal intubation is necessary to protect the patient's airway. Short duration surgery is performed. அடுத்து non-depolarizing muscle relaxation act by competitive blockade. So competitive blockade அப்படின்னா non-depolarizing in postsynaptic receptors at the neuromuscular junction. They provide longer predictable activity but require careful monitoring. பிகாஸ் ஏன் அது கேர்ஃபுல் மானிட்டரிங்னா அது ரொம்ப நேரம் வந்து இது மசில் அதாவது ரிலாக்ஸேஷன்லேயே வச்சுக்கறனால எல்லா மசிலும் பேரலைஸ் ஆயிரும். ஸோ பேஷண்ட் வந்து ஹைபாக்சியா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து அதனால நல்லா ஒழுங்கா மானிட்டர் பண்ணும். அப்ரோப்ரியேட் டைமிங் அண்ட் ரிவர்சல் ஆஃப் டேர். அதுக்கப்புறம் ரிவர்சலுக்கு ஏஜென்ட்ஸ் தேவை. அது வந்து நியோஸ்டிக்மைன் ஆர் சுகாமெடெக்ஸ் நாம வச்சுக்கணும் கேட்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர். அட் த பெரிஃபரல் நர்வ் ஸ்டிமுலேட்டர் இஸ் routinely used to monitor the depth of neuromuscular block. ஸோ நியூரோமஸ்குலர் பிளாக் எப்படி மானிட்டர் பண்றது? பெரிஃபரல் நர்வ் ஸ்டிமுலேட்டர். அடுத்த கீழே with the increasing availability of the evidence of the sugammadex and non-depolarizing muscle relaxation, rocuronium is an alternative to succinylcholine for rapid sequence. அதாவது succinylcholine மாதிரியே வேலை செய்யணும், ஆனா வந்து அது மாதிரி பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது வந்து rocuronium தான் பெஸ்ட் ரேபிட் சீக்வன்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்து வென்டிலேஷன், அதாவது இது மேல இது டேபிள் 18.2 வந்துருங்க. சும்மா 2-3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் succinylcholine depolarizing சொன்ன மாதிரி குயிக்கஸ்ட் ஆன்செப்ட் அதெல்லாம் சொன்னதான். அதே மாதிரி மெலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா ஒரு பாயிண்ட். அடுத்து 3 இருக்கு நான் டீபோலரைசிங். வெக்குரோனியம், அட்ரக்யூரியம், ரோக்குரோனியம். வெக்குரோனியம்ல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா அது வந்து ஹெப்பாட்டிக் ரீனல், அதாவது ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம், ரீனல் எக்ஸ்கிரிஷன் வெக்குரோனியம். ஸோ அதனால ஹெப்பாட்டிக் ரீனல்ல யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அடுத்து அட்ரக்யூரியம் 2 பாயிண்ட். ஒன்னு வந்து ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ஆகும். ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் இஸ் அட்ரக்யூரியம். அடுத்து சூட்டபிள் இன் ரீனல் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர். ஓகேவா? மோஸ்டா எங்க காலேஜ்ல மோஸ்டா அந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் பெர்ஃபரேஷன் எல்லாம் பண்ணும்போது, அதாவது CAK எல்லாம் இருக்கும்போது அவங்க அட்ரக்யூரியம் தான் யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அதாவது ரீனல் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியருக்கு அட்ரக்யூரியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரோக்குரோனியம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவை சுகாமெடெக்ஸ். அவ்வளவுதான். அதே மாதிரி ரேபிட் இன்டெக்ஷன் சுகாமெடெக்ஸ் 2 பாயிண்ட். அவ்வளவுதான். அடுத்து வென்டிலேஷன் டியூரிங் அனஸ்தீசியா லாஸ்ட் லைன். இன் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி requiring a tendenable position, அதாவது ஹெட் டவுன் பொசிஷன் and in morbidly obese patient, those with lung disease, this may result in excessively pressure being developed which can cause barotrauma pneumothorax. So அந்த பொசிஷனால வரலாம். ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ் when expiratory pressure PEEP is often applied to help maintain the functional residual capacity. This avoids lung collapse by opening collapsed alveoli and maintains greater area of gas exchange, so reducing vascular shunting. ரொம்ப முக்கியம், நிறைய அம்சங்களை கேட்கணும். அடுத்து அதே சம்மரி பாக்ஸ்ல திருப்பி சொல்றேன் ரிவிஷன். இன்டர்மீடியன்ட் பாசிட்டிவ் பிரஷர் வென்டிலேஷன் எதுக்குன்னா வால்யூம் கண்ட்ரோல் which ensures adequate gas entry but risk of high pressure damage இருக்கும் இன்டர்மீடியன்ட்ல. அதாவது இது வந்து பீப், இது வந்து இன்டர்மீடியன்ட். அடுத்து வந்து pressure control which avoids high pressure damage but risk adequate ventilation. risks inadequate ventilation அப்படின்னா. அடுத்து பாசிட்டிவ் என்வே எக்ஸ்பிரேட்டரி பிரஷர் அப்படின்னா இது ஒரு நல்ல டைப், அதனால பாசிட்டிவ். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் ரெடியூசஸ் த அல்வியோலர் கொலாப்ஸ். அதுக்கப்புறம் ரெடியூசஸ் த வாஸ்குலர் ஷண்டிங். ஸோ வாஸ்குலர் ஷண்டிங் நடக்கூடாது போல, வாஸ்குலர் ஷண்டிங். ஸோ இம்ப்ரூவிங் த பெர்ஃபியூஷன். அவ்வளவுதான். அதே மாதிரி கொலாப்ஸ் ஆன ஆல்வியோல் எல்லாம் இது வந்து ஓப்பன் பண்ணிடும் பாசிட்டிவ். அவ்வளவுதான். அடுத்து மானிட்டரிங் அண்ட் கேர் டியூரிங் அனஸ்தீசியா. மானிட்டரிங் பாத்தீங்கன்னா வாஸ்குலருக்கு
தெரிஞ்சதுதான். இசிஜி பார்க்கணும், ஹார்ட்டுக்காக இசிஜி, அப்புறம் பிபி பார்த்துக்கலாம். அடுத்து அடிக்குவேஷன் ஆஃப் வென்டிலேஷன். அடிக்குவேஷன் ஆஃப் வென்டிலேஷன்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டே கேஸ், ஒன்னு ஆக்சிஜன், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும். அடுத்து என்டைடல் கார்பன் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன், என்டைடல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும். அப்புறம் எப்படி ஆக்சிஜன் பார்ப்பேன்? பல்ஸ் ஆக்சிமீட்டரி, அவ்வளவுதான். அடுத்து லோக்கல் அனஸ்தீசியா. Local anesthetic drugs may be used to provide anesthesia and analgesia as sole agent. ரெண்டுமே. So available techniques includes topical, local infiltration, regional and central. அடுத்து வந்து இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து 18.3 lignocaine. Dose வந்து 3 mg to 3 mg per kg. ஓகேவா? பட் இதே அட்ரினல் யூஸ் பண்ணும்போது அது வந்து இன்னும் அதிகமா தேவைப்படுது, 7 mg per kg. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா ஏர்லி ஆன்செட், ஷார்ட் ஆக்டிங், குட் சென்சரி அவுட்லாக். ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பியூபிவேக்கின், லிவோபியூபிவேக்கின் ரெண்டு இருக்கு. ரெண்டுக்குமே சேம் 2 mg 2 mg. ஸோ பியூபிவேக்கின் என்ன பிரச்சனைனா இட் இஸ் கார்டியோடாக்சிக். ஸோ அதனால இன்ட்ராவினஸா யூஸ் பண்ணிடவே கூடாது, ரொம்ப பிரச்சனை வந்துடும். ஸோ இது இப்போ ஏன் லீவோபியூபிவேக்கின் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அது கார்டியோடாக்சிக் இருக்குல்ல. ஸோ அது லெஸ் கார்டியோடாக்சிக்கா பண்றதுக்கு லீவோபியூபிவேக்கின் வந்துச்சு, ஆனா சேம் டோஸ், அவ்வளவுதான். அடுத்து பிரிலோகைன், ரோபிவேக்கின் ரெண்டு இருக்கு. பிரிலோகைன் வந்து ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி வந்து பிரிலோகைன் வந்து நம்ம ஸ்டிக்கர் மாதிரி கையில ஒட்ட வச்சுட்டா அது லோக்கல் அனஸ்தீசியா வந்துடும். யூடெக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி வருது. ஸோ அதனால ஸ்கின்லயே வந்து இது பண்றதுனால கொஞ்சம் லார்ஜ் டோஸா இருக்கு, 6 mg per kg. ஓகேவா? ஆர்டினோட யூஸ் பண்ணும்போது 9 mg per kg. ஓகேவா? ஸோ வந்து லிக்னோகைன், பிலோகைன் மட்டும்தான் இங்க கொடுத்துருக்க ஆண்டிலினோட, மற்றதெல்லாம் யூஸ் பண்ணலாமா இல்லைன்னு தெரியல. மற்ற பிலோகைனோட ஒரே பிரச்சனைனா மெத்திமோகுளோபினிமியா வரும். அடுத்து ரோபிவேக்கின் 3 to 4 mg லெஸ் கார்டியோடாக்சிக், அவ்வளவுதான். அடுத்து கீழே பேரா local anesthesia techniques can lead to complications that may be local such as infection, hematoma, systemic due to overdose, accidental intravascular injection. இதனால வந்து கார்டியோவாஸ்குலர்ல கார்டியாக் அரித்மியா, கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். நியூரோலஜிக்கல் வந்து டிப்ரெஸ்ட் கான்சியஸ்னஸ், கன்வல்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ பிரிலோகைன் சொன்ன மாதிரி பிரிலோகைன் மெத்திமோகுளோபினிமியா. அடுத்து பியூபிவேக்கின் ஓவர்டோஸ், கார்டியாக் அரித்மியா, கார்டியாக் அரெஸ்ட். அடுத்து கீழே the addition of adrenaline to local anesthetic solution hastens the onset and prolong the duration of action and permits higher upper dose limit. So the use of adrenaline is contraindicated in patients with cardiovascular disease, taking TCA. அதுக்கப்புறம் வந்து மோனோஅமைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ்ல பாத்துக்கணும். கார்டியாஸ் தெரியும் நம்மளுக்கு, அதே மாதிரி TCA மோனோஅமைன் ஆக்சிடேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் இன்டாட்டி தெரியும். அடுத்து appropriately skilled personal resuscitation equipment, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. அடுத்து ரீஜனல் அனஸ்தீசியா. ரீஜனல் அனஸ்தீசியா பார்த்தோம்னா, ரீஜனல் அனஸ்தீசியா இன்வால்வ்ஸ் சென்ட்ரல் நியூராக்சில் ஆர் பெரிஃபரல் நர்வ் பிளெக்ஸஸ் பிளாக். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஜிஏ வந்து அதிக ட்ராமாட்டிக். ஸோ வந்து இந்த முறையை கண்டுபிடிச்சாங்க. ஸோ போஸ்ட் ஆபரேட்டிவா பெயின் ரிலீஃபும் இருக்கும், போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட்ல நல்லா இருக்கும்னு சொல்லி இது பண்றோம். அதுக்கப்புறம் இது ஆனா அதே மாதிரி ஜிஏ பண்ற மாதிரி ஆப்டனிங் வீனஸ் ஆக்சிஸ் மானிட்டரிங் எல்லாம் பண்ணோம். அடுத்து வந்து இப்போ என்ன டெக்னிக்னா, அல்ட்ராசவுண்ட் கைடட் ரீஜனல் அனஸ்தீசியா பண்றதுனால இந்த லெஸ் பிரிக்கு அந்த மாதிரி பேஷண்ட் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, அது கம்ஃபர்டபுளா இருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து டைப்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா எல்லாமே தெரிஞ்சதுதான். ரீஜனல் அனஸ்தீசியா மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் பேஷண்ட் வித் ரெஸ்பிரேட்டரி காம்ப்ரமைஸ் இருக்கும்போது ரீஜனல் அனஸ்தீசியா நல்லா வேலை செய்யுது. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட், லோக்கல் பிளாக்ஸ் ஹேவ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை நர்வ் ஸ்டிமுலேட்டர்ஸ் அண்ட் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து காமன் லோக்கல் அனஸ்தீசியா டெக்னிக்ஸ், இது முக்கியம். EMLA அதான் சொன்ன அப்படியே, யூடெக்டிக் மிக்சர் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா. இதுல வந்து திஸ் இஸ் த மிக்சர் ஆஃப் லிக்னோகைன் பிளஸ் பிரிலோகைன். யூசுவலா வந்து லிக்னோகைன் கொடுத்துட்டு என்ன யூஸ் பண்ணுவீங்க கேட்டே இருப்பாங்க. அது வந்து பிரிலோகைன் ஃபார் அப்ளிகேஷன் டு த ஸ்கின் ஃபார் வீனிபங்க்சர் இன் சில்ட்ரன். அடுத்து கொக்கைனுக்கு வந்து மொஃபாட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்னன்னா அட்ரினலின் அண்ட் சோடியம் பைகார்பனேட். கொக்கைன், மொஃபாட் சொல்யூஷன், அட்ரினலின், சோடியம் பைகார்பனேட். நேசல் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த கொக்கைனை வந்து யூஸ்வலா அப்படி மூக்கில தானே எடுத்துக்குவாங்க, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க படத்துல கட்டுவாங்க, அதனால ஸோ நேசல் சர்ஜரி. அடுத்து லிக்னோகைன் 2,4,10 ஸ்ப்ரே டு அனஸ்தீசியா. ஓகே, ஸ்ப்ரே அதாவது ஸ்ப்ரே பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து நர்வ் பிளாக்ஸ். நர்வ் பிளாக் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்டர்ஸ்கேலின் பிளாக் கொடுத்தனாலே அது வந்து இந்த இதுக்குதான், ஷோல்டர் சர்ஜரி, பிரேக்கில் ஃபிளெக்சஸ் அந்த மாதிரி சர்ஜரிக்கு தான். ஸோ வந்து எதுக்குன்னா ஷோல்டர் சர்ஜரி நல்லா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஃபினிக் நர்வ் பிளாக் இருக்கக்கூடாது, ஹார்னர் சிண்ட்ரோம் எல்லாம் ஆக்சிடென்டல் இன்ட்ராவாஸ்குலர் ஆகலாம். அடுத்து ஆக்சிலரி பிளாக் அப்பர் லிப், ஃபெமரல் சயாட்டிக் நர்வ் பிளாக் லோவர் லிப். அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் பிளேன் பிளாக் முக்கியம். இதுல வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் பிளேன் பிளாக் இஸ் growing rapidly in popularity. Why? Because the technique has been shown to provide effective analgesia after wide range of abdominal surgery. அதாவது என்ன லெவல்னா T6 to L1, மறக்கவே கூடாது. T6 to L1 nerves enter the triangle of Petit and just medial to the anterior axillary line. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா நர்வ்ஸும் வந்து மொத்தமா குரூப்பா வருது, அந்த இடத்துல பிடிக்கணும். Injection of local anesthetic into the facial plane between internal oblique and transverse abdominis muscle.
கொஞ்சம் டீப்பா தான் இன்டர்னல் ஓப்ளிக்கு அதுக்கு கீழே டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் இருக்கு அந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இட் அலவுஸ் பிளாக் ஆஃப் தீஸ் ஆல் நர்வ்ஸ். ஸோ எக்ஸலன்ட் அனஸ்தீசியா ஆஃப் த ஆன்டீரியர் அப்டாமினல் வால் கிடைக்கும். அடுத்து இன்ட்ராவீனஸ் ரீஜினல் அனஸ்தீசியா பயாஸ் பிளாக், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயாஸ் பிளாக் ப்ரொடியூஸ் an excellent anesthesia for a short surgery, particularly for the upper limb. எக்ஸாம்பிள் carpal tunnel. அதாவது எஸ்மார்க் பேண்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் ஆஃப் த ப்ராக்சிமல் கஃப், அதுல 2 கஃப் இருக்கும்னு சொல்றாங்க. அது நம்ம எல்போல கட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்போல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமல் கஃப் ஆஃப் த டபுள் டார்னிகேட் is followed by intravenous injection of prilocaine into the vein of the back of the hand. அதாவது இங்க எல்போல கட்டிட்டு நம்ம ஹேண்ட்ல தான் அந்த ட்ரக் கொடுத்துடணும். அதாவது அந்த அந்த கஃபை தாண்டி அது போகாத மாதிரி நல்லா டிஸ்டல்ல கொடுத்துட்டு after 5 to 10 minutes the distal cuff of the stone is also inflated and then the proximal one is deflated அப்படிங்கிறாங்க. அதாவது எது ப்ராக்சிமல் எது டிஸ்டல் எல்லாம் தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமல் இது பண்ணணும், ட்ரக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டிஸ்டல், அவ்வளவுதான். அடுத்து ஈவன் இஃப் சர்ஜரி இஸ் finished the tourniquet should be left inflated. தான் முக்கியமான பாயிண்ட். left inflated until the local anesthesia has bound to the tissue 20 minutes. ஏன்னா சப்போஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டக்குனு இன்ட்ராவாஸ்குலரா போய் ஏதாவது சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணிடும். ஸோ அதனால அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கட்டி வச்சிருக்கணும். ஸோ தட் ரிலீஸ் ஆஃப் லோக்கல், அதே மாதிரி பெயினும் எஃபெக்டும் நல்லா இருக்கும். லிக்னோகைன் கேன் பி யூஸ்ட் வித் காஷன். ஓகேவா? அப்புறம் வந்து பிரிலோகைன், இதுக்கும் வந்து பிரிலோகைன் தான் யூஸ் பண்ணும் முக்கியம். அடுத்து பியூபிவேக்கின் should not be used, ஏன்னா அது கார்டியோடாக்சிக். அடுத்து ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து ஒன்றும் இல்லை, அதாவது இன்ஜெக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஷாட் லோக்கல் அனஸ்தெட்டிக் ஏஜென்ட் intrathecally produces intense and rapid block of surgery. அடிஷனல் ஆஃப் ஓபியாய்ட்ஸ், அதாவது யூஸ்வலா அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னா 0.3 ml ஆஃப் ஃபென்டனைல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்டனைல லோட் பண்ணி சேர்த்து கொடுப்பாங்க ஸ்பைனல் அனஸ்தீசியால. ஏன் அப்படின்னா prolonged post operative anesthesia but carries the risk of late respiratory depression. அப்புறம் இது என்ன பண்ணும்னா autonomic sympathetic blockade produces hypotension, particularly if the level of block is above T10. So caution should be needed with hypovolemia and cardiovascular disease. ஓகேவா? அடுத்து the incidence of dural puncture fatigue. அது வந்து இப்பெல்லாம் வந்து கம்மியா இருக்கு, ஏன்னா ரொம்ப தின் நீடிலா தான் இருக்கும். யூஸ்வலா வந்து அது வந்து this will separate the fibers தான், it won't damage the fibers, just separate the fibers, then அதுக்கப்புறம் போயிட்டு அங்க போயிட்டு drug deliver பண்ணும். அடுத்து epidural anesthesia. Epidural anesthesia is slower in onset than spinal but has the advantage of prolonged anesthesia by multiple dosing and continuous infusion through the catheter placed in the epidural space. So being slower in onset, the resulting hypotension from sympathetic வந்து controllable இருக்கும், can reduce blood loss ன்னு கொடுத்துருக்கான், என்னன்னு தெரியல. So எந்த anesthesia blood loss னா அந்த epidural anesthesia. அடுத்து continuous infusion of weak local anesthetic combined with opiates, அது சேம், அதாவது fentanyl தான், is routinely used for post operative anesthesia. Placement of epidural catheter in high thoracic region provides excellent anesthesia. சில பெரிய பெரிய ஆன்காலஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ்வலி அனஸ்தீசியா இது எபிடுரல் போட்டுக்குவாங்க. அடுத்து வந்து எபிடுரல் அனஸ்தீசியா டெக்னிக்கலி மோர் டிஃபிகல்ட் தென் அனஸ்தீசியா. ஸோ அதனால வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் வரலாம், நர்வ் டேமேஜ், ஸ்பைனல் இன்ஜுரி, ஆக்சிடென்டல் ஸ்பைனல் இன்ஜெக்ஷன், எபிடுரல் ஹெமட்டோமா, அந்த மாதிரிலாம் வரலாம், அவ்வளோதான். அடுத்து வந்து கிரானிக் பெயின் மேனேஜ்மெண்ட், இது முக்கியம். அதாவது கிரானிக் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட், அதாவது மோர் தென் 3 months ஆஃப் பெயின், அதான் யூஸ்வலா கிரானிக் பெயின். ஓகே, இன் சர்ஜிக்கல் ப்ராக்டிஸ் இது எல்லா லைனுமே இம்பார்ட்டன்ட் தான் இந்த அடுத்து வர்றதுல இருந்து. In surgical practice, the patient with chronic pain may present for treatment for the cause, like pancreatitis malignancy, so or concomitant benign pathology. So acute pain after surgery may progress to chronic pain, and it is believed that it is due to inadequate treatment of acute pain itself. So the proper pathology. At the chronic pain, every types of nociceptive pain, it may result from musculoskeletal disorders or cancer activating cutaneous receptors. The pain receptor வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ ப்ரொலாங்ட் இஸ்கீமியா ஆர் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ரிசல்ட் இன் sensitization of peripheral nociceptors and alters activity in the central nervous system, leading to exaggerated response in dorsal horn of spinal cord. So exaggerated response. அதுக்கப்புறம் the widen area of hyperalgesia and increased sensitivity. அதாவது increased sensitivity ஓட பேர் என்னன்னா allodynia, has been attributed to the increased transmission in the central nervous system. அடுத்து நியூரோபதிக் பெயின் ஆர் நியூரோஜெனிக் பெயின், ரெண்டும் ஒண்ணுதான், ரொம்ப கன்ஃபியூஷன். நியூரோபதிக், நியூரோஜெனிக் is a dysfunction in peripheral or central nerves, excluding the physiological pain due to noxious stimulation of nerve terminals. ஓகேவா? அடுத்து it is classically nerve pain இல்ல, ஸோ அதனால burning, shooting, stabbing டைப் பெயின் இருக்கும். It will be associated with same increased sensitivity, allodynia, and numbness and diminished thermal sensation. So diminished thermal sensation neuropathic painல இருக்கும். அடுத்து it is poorly responsive to opioids. ஸோ வந்து என்ன கொடுக்கலாம், நியூரோபதிக் பெயின் ரெஸ்பாண்ட் ஆகாது. ஸோ அதாவது யூஸ்வலா நம்ம கொடுப்போம்ல, அதாவது ட்ரைஜெனரல் நியூராலஜியா, போஸ்ட் ஹெபடிக், டயபெட்டிக் நியூரோபதி, யூஸ்வலா நம்ம ட்ரைசைக்ளிக் ஆன்டிபயோட்டிக், அதாவது ப்ரீகாபாலின், காபாபென்டின், அதோட சேர்த்து நாட்ரிபில், அமிட்டில்,
எல்லாம் கொடுப்போம். அது ட்ரைசைக்ளிக் ஆன்டிசன். அதோட வந்து இங்க முன்னாடி இருந்துச்சுன்னா மோனோ அமினர்ஜிக் அப்படிங்கிறான். அடுத்து ஆன்டி கன்வர்சன் சொல்லிட்டேன். அடுத்து சைக்கோஜெனிக் பெயின் இஸ் அசோசியேட்டட் வித் டிப்ரெசிவ் இல்னஸ். அதாவது கிரானிக் பெயின் அண்ட் இல்னஸ் மே எக்ஸாசர்பேட் ஈச் அதர். அடுத்து ரிவிஷன். அதாவது டைப்ஸ் ஆஃப் பெயின், அதாவது நோசிசெப்டிவ் பெயின்னா இன்ஃப்ளமேஷன், இஸ்கீமியா. நியூரோபதிக் பெயின்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர் பெரிஃபரல். அடுத்து சைக்கோஜெனிக் பெயின்னா மாடிஃபைட் பை மென்டல் ஸ்டேட் ஆஃப் த பேஷண்ட். அடுத்து கிரானிக் பெயின் கண்ட்ரோல் இன் பினைன் டிசீஸ். அதாவது சொன்ன மாதிரி கிரானிக் பெர்சிஸ்டன்ட் பெயின் அப்படின்னா மோர் தென் 3 months. என்னன்னா நியூரோபதிக் கிரானிக் இன்டர்மீடியட் டெக்கல் இன்ஃபெக்ஷன், அந்த போன் டிசார்டர் எல்லாம் இருக்கலாம். ஏன்னா பெர்சிஸ்டன்ட் எக்ஸைட்டேஷன் ஆஃப் நோசிசெப்டிவ் ரிசெப்டார்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதாவது காசிங் ஸ்பான்டேனியஸ் ஃபயரிங் ஆஃப் பெயின் சிக்னல்ஸ் at N-methyl D-aspartate receptors in the ascending pathways அப்படின்னா. This pain does not respond to opioids. Okay, so neuroablative does not refer to opioids or neuroablative surgery and would merit neuropathic pain management. அடுத்து ஆம்புடேஷன், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஆம்புடேஷன் பேஷண்ட் போஸ்ட் ஆப்ல வந்து ஃபேண்டம் லிம்ப் வருது. அது எப்படி தடுக்கலாம்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம பண்ண போறோம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ப்ரீ ஆபரேட்டிவ் பீரியட்லயே வந்து அந்த லிம்ப் பெயினை கம்மி பண்ணும். அதாவது எக்ஸாம்பிள், அந்த பெயினுக்கு அந்த பேஷண்ட்க்கு ஒரு எபிடியூரல் போட்டோ இல்ல ஸ்பைனல் கொடுத்தோ இல்ல லோக்கல் பிளாக் போட்டோ அந்த பெயின் இல்லாம பண்ணாதான், அந்த பெரிய ஆபரேட்டிவ் பீரியட்ல பெயின் இல்லாம இருந்தாதான் ஃபேண்டம் லிம்ப் வந்து இன்சிடென்ஸ் வந்து கம்மியாகுங்கிறாங்க. அடுத்து லோக்கல் அனஸ்தெட்டிக் அண்ட் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் can be effective around the inflamed nerve and they reduce the cycle of constant pain transmission with consequent muscle spasm. At the transforaminal selective root blocks in the epidural space are used for the pain and nerve root irritation associated with or without minor disc prolapse, followed by active physiotherapy and rehabilitation. At the nerve stimulation procedures, nerve stimulation procedure la pathina acupuncture adha transcutaneous nerve stimulation இது ரெண்டும் பண்ணா அப்படின்னா increase in endorphin production. ஸோ இன்க்ரீஸ் இன் என்டார்பின் ப்ரொடக்ஷன் ஆகி அது வந்து பெயின் கம்மி பண்ண போல அசெண்டிங் பாத்வேல. ஓகேவா. அடுத்து வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. அதுல வந்து பிஃபோர் என்ன பண்ணாங்கன்னா பர்குட்டேனியஸ் கோயாகுலேஷன் ஆஃப் கேங்லியான் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை விட நர்வ் டீகம்ப்ரஷன் கிரேனியோடமி பண்ணா இன்னும் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து டார்சல் காலம் ஸ்டிமுலேஷன் ஃபார் ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிற கிரானிக் நியூரோபதிக் பெயினுக்கு டார்சல் காலம் ஸ்டிமுலேஷன் ஃபார் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறா பை பிளேசிங் எலக்ட்ரோட்ஸ். அவ்வளவுதான். அடுத்து சொன்ன பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க சம்மரியில. அடுத்து ட்ரக்ஸ் இன் கிரானிக் நான் மெலிக்னன்ட் பெயின். கிரானிக் நான் மெலிக்னன்ட் பெயின் எங்க சார்? எலக்ட்ரோட்ஸ் இன் போஸ்டீரியர் எபிடியூரல் ஸ்பேஸ். ஓகே ஓகே ஓகே. எலக்ட்ரோட்ஸ் இன் போஸ்டீரியர் எபிடியூரல் ஸ்பேஸ். ஓகே. அடுத்து வந்து ட்ரக்ஸ் இன் கிரானிக் நான் மெலிக்னன்ட் பெயின். ஃபர்ஸ்ட் வழக்கம் போது தான் பேராசிட்டமால் ஸ்டார்ட் பண்றோம், NSAID. அதுக்கப்புறம் ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ட், ஆன்டி கன்வர்சன்ட்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நர்வ் பெயினுக்கு ப்ரீகாபாலின் காபாமெட்டின்லாம் கொடுக்குறோம். எப்பயுமே யூஸ் பண்றதா. ஆனா அது வந்து எதை பிளாக் பண்ணுது? தேர் ஆக்ஷன் ஆன் த ஆல்ஃபா டு டெல்டா சப்யூனிட் ஆஃப் கால்சியம் சேனல்ஸ். அதாவது அங்க என்ன சொன்னோம்னா, அந்த இது வந்து நோசிசெப்டிவ் பார்த்ததுல N-methyl D-aspartate வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, அதனால பெயின் அதிகமாகுது. நீங்க ப்ரீகாபாலின் காபாமெட்டின் வந்து ஆல்ஃபா டு டெல்டா சப்யூனிட் ஆஃப் கால்சியம் சேனல்ஸ் ஆக்ஷன் பண்ணி பெயினை கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் மோர் சிவியர் கேசஸ் நான் மெலிக்னன்ட் கிரானிக் ஓபியாய்டு அனால்ஜெசிக் கேன் பி யூஸ்ட். மார்பின், ஆக்சிகோடான், ஃபென்டனைல், புப்ரினார்பின் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்குட்டேனியஸ் பேச்சஸா வந்து ஃபென்டனைல், புப்ரினார்பின் கொடுக்கலாம். அடுத்து டெப்பெண்டடால், இது வந்து ஒரு ஓபியாய்டு தான். இது வந்து டூயல் ஆக்ஷன். ஸோ டெப்பெண்டடால் அப்படிங்கிறது டூயல் ஆக்ஷன். இது வந்து ஓபியாய்டு அண்ட் நார்அட்ரினலின் செலக்டிவ் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ். அடுத்த இது செலக்டிவ் இன்ஹிபிஷன் பாத்வே என்ன பண்ணுதுன்னா போத் நியூரோபதிக் அண்ட் நோசிசெப்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வந்து இது வந்து பெயினை ரிலீஃப் பண்ணுது. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெயின் டிபெண்டன்ட் ஆன் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி ஈவன் இன் மைனர் ட்ராமா சர்ஜரி கேன் கூட இது ஒன்றும் இல்லை. அடுத்து கீழே வந்து செகண்ட் பேரல ஒரு 5வது லைன் interventional treatment may be include local anesthetic injection of stellate ganglion for upper limb symptoms, percutaneous chemical lumbar sympathectomy, chemical lumbar sympathectomy with local anesthetic for ischemic disease of leg. அது பண்ணலாம். அடுத்து பெயின் கண்ட்ரோல் இன் மெலிக்னன்ட் டிசீஸ். ஒன்றும் இல்லை, அதாவது பெயின் கண்ட்ரோல்னா பேஷண்ட் வந்து எந்த டிபெண்டன்ஸ் இல்லாம தனியா வந்து அவனோட ஆக்டிவ் லைஃப் மெயின்டைன் பண்றது தான் நம்ம கான்செப்ட் மெலிக்னன்ட் டிசீஸ்ல ஒரு பாலியேட்டிவா. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆஸ்பிரின், பாராசிட்டமால், NSAID, ட்ரைசைக்ளிக் ஆன்டி கன்வர்சன் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுப்போம். முடியல, அடுத்து இன்டர்மீடியட். அது இன்டர்மீடியட்டா நமக்கு தெரிஞ்சது ஓபியாய்ட்ல பேசிக்கா என்னன்னா ட்ரெமடல். அடுத்து வந்து அதே என்ன சொல்றாங்கன்னா டெக்ஸ்ட்ரோ ப்ரோபோக்சிபின் அப்படிங்கிறான். அடுத்து கோடின். அடுத்து ஸ்ட்ராங் ஓபியாய்ட்னா தெரிஞ்சதுதான் மார்பின். பெத்திலின்றத மறந்துங்க, பெத்திலின் யூஸ் பண்றது இல்லை.
அடுத்து oral opioid analgesia is necessary whenever less powerful analgesic agent is no longer controlling pain or movement and enable the patient to sleep. So on the oral opioid use பண்ணும். So fear that the patient may develop addiction to the opioid is usually not justified in malignant disease. Okay. So it is also important to distinguish between addiction and dependence. அதாவது அடிக்ஷன்னா வந்து சைக்கோசோசியல், டிபெண்டன்ஸ் தான் வந்து பிசியாலஜிக்கல். அதாவது அடிக்ஷன்ங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு. ஸோ அதனால வந்து சைக்கோசோசியல். டிபெண்டன்ஸ் தான் வந்து டாக்டர்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க, அதனால அது பிசியாலஜிக்கல் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ். சம் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிரேக் த்ரூ பெயின். அதாவது நல்லா இருப்பாங்க, பெயின் தான் நல்லா இருக்கும், திடீர்னு வந்து ஒரு ட்ரிகர் இருந்தோ அது ட்ரிகர் இல்லாமையோ சடனா வந்து ஒரு பிரேக்கிங் த்ரூ பெயின் வரும், அதான் பிரேக் த்ரூ பெயின். அடுத்து நெக்ஸ்ட் பேரா, ஓரல் மார்ஃபின் often used for chronic pain can be prescribed. அதாவது ஷார்ட் ஆக்டிங் லிக்விட் ஆர் டேப்லெட்டா கொடுக்கலாம். இது எப்படின்னா எவ்ரி 4 hours, அதாவது ஒரு குறிப்பிட்ட டோஸ் எடுத்துட்டு ஒரு மினிமம் டோஸ் எடுத்துக்கிட்டு every 4 hours until an adequate dose of drug has been titrated to control the pain over 24 hours. இப்படி பண்ணி அந்த டோஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் once this is established, the daily dose can be divided into 2 separate administration of entry coated or slow release morphine tablets every 12 hours. So BDA அதுக்கப்புறம் அந்த டோஸை வச்சு கொடுக்கணும். Additional short acting opiates like morphine or fentanyl can be used for that breaking through pain யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து nausea treated using antiemetic agent does not usually persist, but constipation is frequently a persistent complication requiring regular use of laxatives அப்படிங்கிறா. அடுத்து வந்து அடுத்து infusion of subcutaneous intravenous intrathecal epidural opioid drugs. அதாவது யாரெல்லாம் டேப்லெட் எடுத்துக்க முடியாதோ அவங்களுக்குலாம் வந்து சப்குட்டேனியஸ் இன்ஃபியூஷன் ஆஃப் டயாமார்பின். ஸோ இந்த மாதிரி டயாமார்பின் ஒன்று இருக்கு, அது வந்து சப்குட்டேனியஸ் எபிடியூரல் எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் பம்ப்ல அப்படி டயாமார்பின்ல போட்டுட்டோம்னா அது வந்து எபிடியூரல் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அடுத்து இன்ட்ராவினஸ் நார்கோட்டிக் ஏஜென்ட்ஸ் மே பி ரிசர்வ்ட் ஃபார் அக்யூட் கிரைசிஸ் சச் ஆஸ் பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர்ஸ். அடுத்து நியூரோலைட்டிக் டெக்னிக்ஸ் கேன்சர் பெயின். இது வந்து நியூரோலைட்டிக் டெக்னிக்லாம் வந்து யாருக்கெல்லாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க தான் யூஸ் பண்ணுவோம். Example, subcostal phenol injection for rib metastasis. Celiac plexus neurolytic block. இங்க என்ன கொடுத்திருக்கானா pancreatic, gastric, hepatic. இது மூணு தான் கொடுத்திருக்கான். Pancreatic, gastric, hepatic. எக்ஸாம்பிள்ல கேட்கலாம். அடுத்து intrathecal neurolytic injection for hyperbaric phenol. அடுத்து முக்கியமான பாயிண்ட், percutaneous anterolateral cordotomy. The percutaneous anterolateral cordotomy divides the spinothalamic ascending pain pathway. It is highly effective technique in experienced hands, selectively eliminating pain, temperature sensation in the specific limited area. So, percutaneous anterolateral cordotomy, spinothalamic ascending pain pathway, pain and temperature. At the alternative strategies, அது இன்னொரு பெருசா இல்லை, அது ஹார்மோன் கொடுக்கணும். பிட்யூட்டரியை வந்து பிளாக் பண்றதுக்காக அமாக்சிபின் கிரிப்டோபிரான் அசிட்டேட் வந்து யூஸ் பண்ணும். எதுக்காக? பிட்யூட்டரி அப்ளேஷன் சர்ஜரி பண்ணாம இது யூஸ் பண்ணலாம். அடுத்து பேலியேட்டிவ் ரேடியோ தெரப்பி யூஸ் பண்ணலாம். அடுத்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் வந்து டு ரெடியூஸ் செரிபிரல் எடிமா, இன்ஃப்ளமேஷன், அதாவது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். அடுத்து ஆப்ஷன்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் சிவியர் பெயின் இன் மெலிக்னன்ட், ஓரல் மார்பின் யூசிங் ஸ்லோ ரிலீஸ், ஸ்லோ இன்ஃபியூஷன், நியூரலைசிஸ், அடுத்து பேலியேட்டிவ் ஹார்மோன், அவ்வளவுதான் இந்த சாப்டர். அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் எடுத்துங்க, ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். அந்த இதுதான் முக்கியமான கான்செப்ட் இருக்கு, அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த நியூட்ரிஷன் அண்ட் ஃப்ளூயிட் தெரப்பி. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் லைன், இட் அக்கர்ஸ் இன் அபவுட் 30% ஆஃப் சர்ஜிக்கல் பேஷண்ட் வித் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் டிசீஸ், அதாவது மால் நியூட்ரிஷன். ஓகேவா? பட் இட் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 60% தோஸ் இன் ஹூம் ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஹஸ் பீன் ப்ரொலாங்ட் பிகாஸ் ஆஃப் போஸ்ட் ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன். அவ்வளவுதான். அடுத்து பிசியாலஜி, மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டார்வேஷன், ரிப்பீட்டட் எம்சிபி ஏரியா. அதாவது ஃபர்ஸ்ட், அதாவது பொறுமையா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. After a short fast lasting for 12 hours or less, most food from the last meal will have been absorbed. So the plasma insulin level fall. So glucagon level will rise for glucose. So which facilitates the conversion of liver glycogen. Approximately 200 grams, it will convert it into glucose normal. அடுத்து the liver therefore becomes an organ of glucose production under fasting conditions. Okay, then many organs including brain tissue, red and white blood cells and renal medulla can initially utilize only glucose for their metabolic needs. இதெல்லாம் நார்மலா ரெகுலர் நடக்குது. அடுத்து வந்து additional stores of glycogen exist in muscle. அது வந்து 500 grams, but these cannot be utilized directly. லாஸ்டா ஒரு ஒன் வேர்ட் கேட்டிருந்தாங்க. muscle glycogen is broken down, அதாவது கிளைகோஜெனோலைசிஸ் நடக்குது and is converted to lactate.
So muscle glycogen to lactate. Last time glucose சொல்லி confuse பண்ணிருந்தோம். So muscle glycogen to lactate, which is then exported to the liver, which is converted to glucose. The cycle வந்து Cori cycle. அவ்வளவுதான். அடுத்து with increasing duration of fasting more than 24 hours. அது இன்னும் ஃபாஸ்டிங்லயே இருக்கான் அப்படின்னா glycogen stores are depleted, தீந்துருச்சு. So de novo glucose production from non-carbohydrate precursors. Non-carbohydrate precursors இருந்து இப்போ gluconeogenesis நடக்கணும் குளுக்கோஸ்க்காக. So takes place predominantly in the liver. So mostly liverல தான் நடக்கும். Most of this glucose derived from breakdown of amino acids. ஓகேவா? amino acids எங்க இருந்து வரும்? skeletal muscle, அதாவது proteins இருந்து வரும். அந்த proteins வந்து skeletal muscle இருந்து. So amino acids particularly glutamine and alanine. இது நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகும், படிச்சாலுமே கன்ஃபியூஸ் ஆகும். glutamine and glycine அதெல்லாம் மாத்தி கொடுத்துருக்கோம். glutamine அதாவது alanine as a result of catabolism of skeletal muscle up to 75 grams per day. Okay, this protein catabolism in simple starvation is readily reversed with provision of exogenous glucose. ஓகேவா? அதாவது இப்ப நார்மலா ஒருத்தர் இருக்கானா, அப்ப அவனுக்கு வந்து 24 hours இருக்கானா, டக்குனு ஒரு குளுக்கோஸை போட்டோம்னா அவனுக்கு இந்த கெட்டபாலிசத்தை, அதாவது skeletal muscle weak ஆறதை தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த பேரா, with more prolonged fasting there is an increased reliance of, அதாவது இதுவும் முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து இன்னும் ஃபாஸ்டிங் ஆயிட்டு இருக்குன்னா நெக்ஸ்ட் எதை போய் அட்டாக் பண்ணணும்னா ஃபேட்டை வந்து ஆக்சிடேட் பண்ணும். visceral fat, peripheral fat, ஏதாவது fat oxidation to meet energy requirement. So increased breakdown of fat store occurs providing glycerol. So fat இந்த நேரம்லாம் வராது, ஃபேட்ல இருந்து glycerol. ஓகேவா? which can be converted to glucose and fatty acid. So fat, glycerol இருந்து glucose, fatty acid வருது. ஓகேவா? So இந்த glucose வந்து டைரக்டா நம்ம யூஸ் பண்ணிடுறோம் தேவைப்படுறனால. அடுத்து which can be used as a tissue fuel by almost all tissues of the body. அதுக்கப்புறம் இந்த fatty acid இருக்கு, அதை என்ன பண்றது? So hepatic production of ketones from fatty acid. So அந்த fatty acid வந்து ketones வருது, is facilitated by low insulin levels. So ketone production from fatty acid is mediated by low insulin levels that occurs after 48 to 72 hours of fasting. அதாவது செகண்ட் டு தேர்ட் டே இருக்கும்போது தான் வந்து இன்னும் ஃபாஸ்ட் 2 நாளா சாப்பிடாம இருக்கான் அப்படின்னா தான் தேர்ட் டே வரும்போது தான் இந்த இது நடக்குது ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மே அடாப்ட் யூசிங் ketone bodies as their primary fuel source. This conversion of fat fuel economy reduces the need for muscle breakdown by up to 55 grams per day. மேல சொன்ன மாதிரி 75 இருக்கு, அது வந்து breakdown அதாவது 55 gram per day வந்து குறைக்குது. அவ்வளவுதான். அடுத்து வந்து another important adaptive response to starvation is a significant reduction in the resting energy expenditure, possibly mediated by a decline in conversion of thyroxine. Thyroxine வந்து T4, அதாவது tetrahydrothyroid, thyroxine T4 to active T3. So despite these adaptive responses, there remains an obligatory glucose requirement of about 200 grams per day even under conditions of prolonged fasting. அடுத்து இந்த சம்மரி பாக்ஸ், அதாவது எல்லாத்தையுமே சேர்த்து அழகா கொடுத்துருக்கோம். அதுல ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங்ல இருக்கும். ஸோ லோ பிளாஸ்மா இன்சுலின், லோ பிளாஸ்மா இன்சுலின், ஸோ குளுக்கோஸ் தேவைப்படுது, ஸோ ஹை பிளாஸ்மா குளுக்கோன். ஸோ அதனால அதுக்கப்புறம் அது தீந்து போச்சு. அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிக் கிளைகோஜெனோலைசிஸ் நடக்குது. அதுக்கப்புறம் குளுக்கோகனால ஹெப்பாட்டிக் கிளைகோஜெனோலைசிஸ் நடக்குது. அடுத்து அது தீந்து போச்சுங்கிறதுனால அடுத்து புரோட்டீன் கேட்டபாலிசம், மசிலுக்கு போறோம். புரோட்டீன் கேட்டபாலிசம் அங்கிருந்து வந்து லாக்டேட் வருது, திருப்பி லாக்டேட் எங்க போகுது, லிவருக்கு போய் ஹெப்பாட்டிக் குளுக்கோனோஜெனிசிஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபேட்டுக்கு போறோம், லைபோலைசிஸ். ஸோ மொபிலைசேஷன் ஆஃப் ஃபேட் சோர்ஸ், அங்கிருந்து கிளிசரால் இருந்து குளுக்கோஸ், அதுக்கப்புறம் குளுக்கோஸும், அதுக்கப்புறம் ஃபேட்டி ஆசிட். அதுல இருந்து ஃபேட்டி ஆசிட்ல இருந்து கீட்டோன் வருது, எதனால? லோ இன்சுலினால. அதுக்கப்புறம் அது வந்து பிரெயின் வந்து சரி கீட்டோன் தான் இருக்கு, வேற வழி இல்ல, அடாப்டிவ் கீட்டோஜெனிசிஸ். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் இன் ரெஸ்டிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், அதனால வந்து 25 to 30 கிலோ கேலரிஸ் to 15 to 20 கிலோ கேலரிஸ் பர் கேஜி பர் டே வந்து குறையுமா. அவ்வளவுதான். அடுத்து மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி, அதாவது முன்னாடி பார்த்ததான் ட்ராமா அண்ட் செப்சிஸ், அது படிக்கணும்னு சொன்னா அடுத்து வந்து கீழே ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கான் சிம்பிளா. அதாவது from nutritional point of view 2 factors deserve emphasis. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன் கான்ட்ராஸ்ட் டு சிம்பிள் ஸ்டார்வேஷன். இப்ப பார்த்ததெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டார்வேஷன், அதாவது நம்ம ஒரு ஸ்டார்வேஷன் 2-3 நாள் சாப்பிடாம தான் நம்மளுக்கு என்ன நடக்குங்கிறத இப்ப நம்ம பார்த்தது. இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் இன் கான்ட்ராஸ்ட் டு சிம்பிள் ஸ்டார்வேஷன், patient with trauma have impaired formation of ketones. ஓகேவா? So and the breakdown of protein to synthesis glucose, அதாவது gluconeogenesis cannot be entirely prevented by the administration of glucose. அதாவது நம்ம கீட்டோஜெனிசிஸ் கம்மியா இருக்கும்,
அதுக்கப்புறம் வந்து நம்ம மசில் பிரேக் டவுன் ப்ரிவென்ட் பண்றதுக்காக எக்ஸோஜினஸ் குளுக்கோஸ் போட்டு அதை ஃபுல்லா ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த இது வந்து இங்க நடக்காது. அதாவது கம்மியா தான் இருக்கும் அதுக்கு ரெஸ்பான்ஸ். அது ஒரு பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, ட்ராமால இருக்கும்போது அப்படின்னு சொல்றோம். That's the second point. Although it is generally accepted that the metabolic response to trauma and sepsis are always associated with hypermetabolism or hypercatabolism, these terms are ill-defined and do not indicate the need for very high energy intakes. So trauma இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிச்சு குளுக்கோஸ் அதெல்லாம் நம்ம போட முடியாது. There is no evidence to show that there is a provision of a high energy intake is associated with an amelioration of catabolic response process, and it may indeed harmful. So there is mounting evidence for the benefits of permissive underfeeding in critically ill surgical patients. அடுத்து மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு ட்ராமா அண்ட் செப்சிஸ் தான் நம்ம தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்ட் கவுண்டர் ரெகுலேட்டிங் ஹார்மோன்ஸ், அதாவது கேட்டகாலமைன்ஸ், கார்டிசால், குளுக்கோகான், growth ஹார்மோன். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும் அப் டு 40 கலோரிஸ், முதல்ல அங்கேயே பார்த்துதான். அடுத்து இன்க்ரீஸ் நைட்ரஜன். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் கன்ஃபியூசபிள் பாயிண்ட் இன்க்ரீஸ், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். ஓகேவா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து வந்து இன் கேஸ் ஆஃப் ட்ராமால லாஸ் ஆஃப் அடாப்டிவ் கீட்டோஜெனிசிஸ். அடுத்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் வித் அசோசியேட்டட் ஹைப்போ ஆல்புமினிமியா. அவ்வளவுதான் சார் இன்னைக்கு.